எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பொங்கல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப பொங்கல் செலிப்ரேஷன் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் இருக்கிற சான் ஆண்டோனியோ ஏரியா ஊரில் தமிழ் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே சேர்ந்து சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கம்னு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் சண்டே. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி வந்து மதியத்துலேருந்து நைட்டு வர ப்ரோக்ராம் போகுது. ஸோ காலையில் வந்து ஹரிக்கு வந்துட்டு கிரிக்கெட் கிளாஸ் இருந்தது. ஸோ அவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அப்போ தான் எழுந்திரிச்சு டீ போட்டுட்டு அப்படியே ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். வேகமாகவே பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சாரீ எல்லாமே கட்டிட்டு கிளம்பணும், பசங்களெல்லாம் கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நம்ம லஞ்ச் வந்து வீட்டில் தான் சாப்பிட்டு போகிறோம், ஏன்னா டின்னர் தான் கொடுக்குறாங்க அங்கே. அதனால் லஞ்சும் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு இல்லை, அன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏசி போட்டிருந்ததுனால ஹீட்ரெல்லாம் போடுறதே கிடையாது. எப்போ வாதம் ரொம்ப மைனஸில் போனது அப்படின்னா தான் ஹீட்ருங்கிறதே போடுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் ஹீட்ரு வந்து போட மாட்டோம் ரொம்ப. ஏன்னா ஹீட்ரு போட்டால் எனக்கு வந்து தலைவலி வரும், அந்த மாதிரிலாம் வரும். நிறையா பேருக்கு அப்படி தான் இங்கே ஆகும் ஹீட்ரு போட்டாலே. ஸோ அதனால் ஹீட்ரு போடுறதில்ல. அதனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்தது. அப்புறம் நான் வந்துட்டு எந்த சாரீ கட்டுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மீனாட்சியும் தூங்கி முழிச்சிட்டா. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற திங்ஸு அப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டேன். போகும்போது ஒரு பேக்கில் வச்சு எடுத்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு வந்து என்ன ட்ரெஸ் போடனே நான் யோசிக்கலை. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருந்தது வீட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலாஸ் கோச்சில் ரிட்டன் ஆன இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் நான் மீனாட்சிக்கு சைஸில் இருந்தது அப்படின்னா நான் அவளுக்கு போட்டு விட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததில் அவளோட சைஸ்க்கு என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. ஸோ அது அவளுக்கு அது அப்புறம் இன்னும் 2 ட்ரெஸ் இருந்தது. அதையும் போட்டு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சும்மா போட்டு பார்த்து விட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு க்ராப் டாப் மாடல் மாதிரி வரும். ஸ்கர்ட்டு பிங்க் கலரில் ஸ்கர்ட்டு. இங்கே பாரு, நல்லா இருக்கு. நல்ல ட்ரெஸ்ஸுமா உனக்கு, நல்லா இருக்கா? வீட்டில் ஹரி இல்லை அப்படின்னா ஆதிரன் வந்து எப்போயுமே வந்து மீனாட்சி கூட ஒன்று வம்பிழுத்து சண்டை போட்டுட்ருப்பான், இல்லை மீனாட்சி சண்டை போடும், அடித்து வச்சிடும் சம்டைம்ஸ் மீனாட்சி. இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து உட்காந்து அமைதியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எல்லா விதமான ஒரு இதுவும் போய்கிட்டு இருக்கும். நான் வந்து டான்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கொலுசு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செயின்லாம் வச்ச கொலுசு ஒன்று இருந்தது. ஆல்ரெடி நான் போட்டிருந்தது இந்த ஆன்டிக் மாடலில் முத்து எதுவுமே இல்லாத ஒரு சின்ன செயின் வச்ச ஒரு கொலுசு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு டான்ஸுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசையும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு எக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி அவகேடோ தான் சாப்பிட்லான்னு பிளானு. இப்போது யாராவது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், எனக்கு ஃபேட்டும் இருக்கக்கூடாது பட் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அவகேடோ சாண்ட்விச், அவகேடோ எக் சாண்ட்விச் வந்து சாப்பிட்லாம். இது நிறைய ப்ரோட்டீனும் இருக்குதுல. ஒரு நல்ல ஆப்ஷன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டக்குன்னு பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவக்கடை எடுத்துட்டு போக கூடாது, ஏறு. அது பிரெட்ல வச்சு சாப்பிடணும்ப்பா. வீடு 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 தரேன்.
வீடு மீனாட்சி. அப்ப கேம் பார்க்க வேணும். கேம். ஓ. கேம். ஸோ சம்டைம்ஸ் பாயில்டு எக் இல்லாமல், அதாவது சப்போஸ் மறந்துருச்சு டைம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஹரிக்கு வந்து இந்த பாயில்டு எக்கை விட நம்ம தோசை தவாவில் வந்துட்டு ஒன் சைடாக எக்கு வேக வச்சு அப்படியே எடுத்து ஒரு ப்ரெட்டில் அவக்கடோ மேலே ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே எக்கு வச்சு அந்த மாதிரி சாப்பிட்றது ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது ஒன் சைடு பாயில் பண்ணி எக் பிடிக்கிறவங்களுக்கு, ஹாஃப் ஆயில்மாக சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மெத்தடு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. அங்கே போய் உட்காந்து சாப்பிடுப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வந்து மேலே இந்த மாதிரி அப்படியே ஒரு சாட் மசாலா தூவி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனாட்சி அம்மா கிட்ட நல்லா கடி. ஸோ முந்தின நாள் நைட்டு என் கூட டான்ஸ் பண்ணுற 2 டீனேஜ் பொண்ணுங்க, அதில் ஒரு பொண்ணோட ஹாஃப் சாரி வந்து நல்லா கசங்கி இருந்தது. ஸோ ஸ்டீமர் வச்சு தான் அந்த கிளாத்துக்கு பண்ணால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீமர் எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அந்த இது. ஸோ ஸ்டீமர் வந்து இந்த ரொம்ப சில்கான ஒரு கிளாத்துக்கெல்லாம் ஸ்டீமர் வச்சு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ நம்ம அயன் பாக்ஸ்லேயே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இருந்தாலும் அது நம்ப முடியாது. டக்குன்னு துணி மேலே வைக்கும்போது ஏதாவது ஆயிரும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஸ்டீமில் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை போய் நான் வந்து அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கிரேப்ஸ் வந்து பசங்க சாப்பிடுவாங்க. ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்தேன். கிரேப்ஸ்லலாம் அந்த மருந்து அது அடிப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பெர்ரி அந்த மாதிரி ஐட்டத்தில். பட் அது எப்படி கழுவுனா அது கம்ப்ளீட்டாக போகும் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். பேக்கிங் சோடா போட்டு இது பண்ணுறது, அது பேக்கிங் சோடா போட்டு தண்ணிக்குள்ளே ஊற வச்சு கிரேப்ஸையும் அது உள்ளே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைடாக வந்து லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரைஸும் வச்சாச்சு லஞ்சுக்கு. என்ன குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த புளிக்குழம்பு. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ, அதாவது அங்கங்கே வச்சு எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா பேர் மிஸ் பண்ணுறோம் நாங்கள், அந்த மாதிரி வீடியோவே போடுங்க உங்களோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அது வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இனிமேல் மோஸ்ட்லி வந்து வீக்கெண்டு எடுத்தால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுப்பாங்க, அவங்களுக்கு லீவ் அப்படிங்கிறனால. இல்லைனா நானே இந்த மாதிரி ட்ரைபாட் வச்சு எடுத்துருவேன். இப்போல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ட்ரைபாட் வச்சு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனதும் அதில் வெந்தயம், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு, இது தாளிப்பு வடகம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்தியாவிலேருந்து வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டேன். அந்த கேப்பில் வந்து ரைஸ் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ ஊற வச்ச ரைஸையும் போட்டு உப்பு போட்டு அரிசி போட்டு வேக வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் கட் பண்ணி வச்ச இந்த தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 கத்திரிக்காவும் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹரியை வந்து பிக்கப் பண்ண போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வந்து காஞ்ச மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, மாவத்தல் சொல்வோம், அது அப்புறம் புளி இதெல்லாம் தனியாக வந்து சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். இங்கே தக்காளி ஓரளவு மசிஞ்சதும் கத்திரிக்காயும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன்
சீரகப்பொடி இது போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். Look, sir. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிட்டு அந்த மாவத்தல் வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாலே அது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாவத்தலை மட்டும் குழம்புல போட்டு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டுட்டேன். சாப்பாடும் இங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வடிய வச்சுட்டேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரியும் பிக்கப் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ கரெக்டாக வந்து லஞ்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த க்ரீன் கலர் கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து முந்தின நாள் ஊற வச்சுருந்து அதை அவிச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தேன். மீனாட்சி அதை எடுத்துகிட்டு உட்காந்து சோஃபாவில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவள் சாப்பிட்றதும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் இந்தப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. இங்கிட்டு பார்த்திங்கன்னா குழம்பு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி. அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீனாட்சியை கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு அவளை அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆதிரன் மீனாட்சியும் கொஞ்சம் நேரம் அந்த பேக்யார்டில் மண்ணெல்லாம் பிடிச்சி நோண்டி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆதிரன் அந்த செடியெல்லாம் எடுத்து அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆதிரனையும் கூட்டு போய் குளிக்க வச்சுட்டு அனுப்பியாச்சு. ஃபஸ்ட்டு பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம். அதனால் ஃபஸ்ட்டே இவங்களை எல்லாத்தையுமே குளிக்க வச்சிடுறது. அப்புறம் இந்த எப்போ இந்த பாத்ரூம்குள்ளே வந்தாலுமே மீனாட்சி என் பின்னாடியே வந்துடுவா. அவள் பார்த்துட்டானா என் பின்னாடியே வந்துடுவா. அங்கே எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடு, அதை போட்டு விடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்பா ஊட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குளிக்க போயிட்டேன். அந்த கேப்பில் பசங்க எல்லாத்துக்கும் நான் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிரும் அந்த குழம்பும் வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஆசல எம்மியா No. Take one. ஒன்னு ஆதிரன் ஒன்று போகிறா போ மீனாட்சி. ஆனால் ஓப்பன் பண்ண சொல்லு. ஸோ அதுக்கப்புறம் தயிர் வீட்டிலே உரம் ஊற்றிடுவேன். அதனால் அந்த தயிருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் பாலை ஊற்றி கொதிக்க வச்சுட்டாரு. நான் இங்கிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மீனாட்சிக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு ட்ரெஸ்ஸு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே. அப்புறம் ஹரிக்கும் ஆதிரனுக்கும் அவங்களோட அயமா எடுத்து கொடுத்துருந்த ஒரு ஷர்ட்டை 2 பேரும் போடுங்கன்னு. ஆதிரன் எதுவுமே கேட்க மாட்டான், நல்லா போட்டுப்பான் நம்ம சொல்லி கொடுக்குறத. ஆனால் ஹரிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிருவான். அவன் போடவே மாட்டான். அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை சரி கட்டி சமாதானப்படுத்தி போட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் ஒரே காரில் போகிறதா பிளான் அன்றைக்கி. அதனால் அவங்க 2 பேரும் கிளம்பி ஃபஸ்ட்டே போயிட்டாங்க அங்கே. சூப்பராக இருக்கா, நில்லுங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ உங்களை ஸ்மைல் பண்ணுறப்போ போடா. I'll watch from here. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவளுக்கு தலையில் ஒரு ஹேர் பின் ஒன்று மாட்டி விட்டுட்டு கழுத்துக்கு ஒரு மணி மாதிரி போட்டு விட்டாச்சு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நைட்டு தான் வருவோம். நைட்டு வரும்போது இப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதனால் நான் கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த டைம்லேயே என்னோடய ஹஸ்பண்ட் அவரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 வாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பசங்களெல்லாம் அங்கே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓரளவு தான் சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு பானுங்க, விளையாடணும்னு பானுங்க. அதனால் கொஞ்சமாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து அதையும் பேக் பண்ணி அப்புறம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் மீனாட்சிக்கு கூட்டிகிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுங்க, நான் ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு. அவன் என்னடா டேய் வாங்கடா வா மீனாட்சி போவா முன்னாடி போ. நிவி ஆண்டி வீட்டுக்கு
தெரியுமா எங்கே இருக்குன்னு? ராஷிகா கிளம்பி போயிட்டா. ராஷிகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஏய் வாவ், என்ன தொப்பல்ல. ஸோ 2 பசங்க இங்கே, இன்னும் 2 பசங்க வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, இன்னொருத்தவங்க பக்கத்து வீடு, அவங்க காரில் வந்து இன்னும் 2 பசங்க போயிட்டாங்க. ஸோ கரெக்டாக 2 காரில் வந்து 3 ஃபேமிலி வந்து கிளம்பி ஈவெண்ட்டு நடக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இதிலேருந்து டவுன் டவுன் ஏரியா. ஸோ 20 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. டிராஃபிக் எதுவுமே இல்லை, அதனால் டக்குன்னு 20 மினிட்ஸ் மேப் சொன்ன டயத்துலேயே போய் சேர்ந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு இடமே இல்லை, அதனால் அந்த என்ட்ரன்ஸ்லேயே எங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்தாங்க. நான் உள்ளே போய் டிக்கெட்டு முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட் எடுத்திருந்தோம். அந்த கையில் வந்து கெட்டிக்கணும், அந்த ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ எங்களோட டான்ஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:15 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பேக் ஸ்டேஜ் போய் அந்த க்ரீன் ரூமுக்கு போய் பசங்களெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் உள்ள ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியாக்குள்ளே கூட போகல, ஹால்குள்ளே நேராக வந்துட்டு அந்த க்ரீன் ரூமுக்கு போய் ஒரு இடத்த பிடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். பசங்க, நாங்கள் அடல்ட்டு, அப்புறம் டீனேஜ் 3 டைப் ஆஃப் ஏஜ் பீப்புள் வந்து நாங்கள் சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அன்றைக்கி வந்து பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போய்கிட்டு இருந்தது. பசங்களும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு, நாங்களும் எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட டான்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு எங்களை ரெடியாக நிற்க வச்சு சொல்லியிருந்தாங்க பேக் ஸ்டேஜில். இந்த டான்ஸ்க்கு அப்புறம் என்னோடய டான்ஸில் குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபுல் சாங் போட்டிருக்கேன், அதில் கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வரவேற்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மிகப்பெரிய கைகோஷம். அப்பா வாங்கிக்கிறேன். குடி. ஆதிரன் போங்க.
அடுப்பு இருக்கு இருக்கு போட்டுருக்காங்க. டீ இல்லை இல்லை. ஒரு போட்டோ அப்படி எடுத்துக்கலாம். ஐயா குரூப் வந்து ஒரு ட்ராமா பண்ணியிருந்தாங்க. அதோட அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்றைக்கி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் வந்து அங்கே ஒரு ஹாலில் வச்சு டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 2 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் லேட்டாக போனோம். அதுக்கப்புறம் டின்னர் ஓரளவு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா மறுநாள் ஸ்கூல், சண்டே ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால மறுநாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதனால் இல்லைனா என்ன பண்ணுவோன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டுலாம் இருப்போம். பட் அன்றைக்கி அந்த மாதிரி டைம் இல்லை. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன நிறையா டீட்டெயில்ஸ், கொரியோகிராஃபர் டீட்டெயில்ஸ், ஃபுல் சாங்ஸ் வீடியோ எல்லாமே வந்து கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.